அஸ்ஸலாமு அலைக்கும். இந்த அமானா வங்கி மூலமா செய்த குடுக்கல் வாங்கல்கள் வட்டி இல்லைன்றாங்க. இதை பத்தின ஒரு விளக்கம். அதாவது என்ன கேட்குறாங்கடா, அமானா வங்கி வந்து வட்டி இல்லாத வங்கி அப்படின்றாங்க. ஆரம்பத்தில் வந்து அமானா இன்வெஸ்ட்மெண்ட்னு தான் பேர் வச்சாங்க. ஏன்டா பேங்க்ண்டு வச்சா எங்கள்ட ஆக்கள் போக மாட்டாங்க அப்படின்றதுனால இன்வெஸ்ட்மெண்ட்னு தான் வச்சான். இப்போ அவங்களுக்கு திமிரு பிடிச்சி அமானா பேங்க்ண்டே வச்சுட்டான். பார்த்தீங்களா, பேரை மாற்றி இன்வெஸ்ட்மெண்ட்டை இப்போ டிலீட் பண்ணி இப்போ பேங்க்ண்டே டிக்ளேர் பண்ணுறான். நாங்களும் வங்கி தான். ஆரம்பத்தில் என்ன சொன்னால், வங்கி என்ற பேரை கூட வைக்கல, முதலீடு இன்வெஸ்ட்மெண்ட், முதலீடு செய்யக்கூடிய இடமா தான் நாங்கள் வச்சிருக்கிறோம், அமானிதத்தை பாதுகாக்கிறது இப்படின்றாங்க. இப்போ அவங்களே என்ன ஒத்துக்கொண்டாங்க, இல்லை இது வங்கி தான். என்ன செய்கிறாங்க, முஷாரக்கா, முலாரபா, முராஹபா, இஜாரா, ஒவ்வொரு பேரில் நாங்களும் வைக்கிறோம். இன்னும் பேர் திஜாரா, குஜாரா, பஜாரா, என்ன பேர் வைக்கணும். இப்படி வச்சதுனால இஸ்லாம் ஆகுமா? அமானா வங்கியில் உள்ளவங்க, அமானா தக்காஃபுல்ல உள்ளவங்க, இவங்க எல்லாத்தையும் கூப்பிடுங்க, தௌஹீத் ஜமாத்தோட பேசலாம், விவாதத்துக்கு பகிரங்கமா. எல்லாம் வட்டி. இஜாரா என்ற பேரில் உள்ள கள்ள கபடத்தனம் எல்லாமே இதில் தான் இருக்குது. அவன் சரி ஃபினான்ஸ் என்ற பேரில், லீசிங் என்ற பேரில் டிக்ளேர் பண்ணி ஓப்பனாக எடுக்கிறான். இவன் முற்றிலும் முழுதாக என்ன பண்ணுறான், வட்டியை தான் கலக்க வைக்கிறான். சரி, ஒரே ஒரு உதாரணம் சொல்கிறேன். இப்போ முஷாரகான்றாங்க, முலாரபான்றதே வந்து வியாபாரத்துக்காக பயணம் செய்கிறது, அரபு வார்த்தை முலாரபா. இவங்க முலாரபான்னு வச்சுக்கிறாங்க, ஓடி பயணம் செஞ்சு வியாபாரம் செய்கிறாங்களாம். என்ன முலாரபாலாம் நடக்குது, ரெண்டு பேர் சேர்ந்து காசு போட்டு அந்த காசு வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அதில் வரக்கூடிய ஷேர்களை பிரிக்கிறது முஷாரகாண்டுவாங்க. ஒருத்தர்கிட்ட காசு எடுத்து அதை அப்படியே ஒரு வியாபாரத்தில் போட்டு அதில் கிடைக்கிற லாபத்தை பிரித்து லாபம் கொடுக்கறது இதே சம்மந்தப்பட்டவருக்கே, அதை முலாரபாண்டுவாங்க. சரி, முலாரபா செய்கிறீங்களே, இப்போ முலாரபா முறையில், முஷாரக்கா முறையில் தான் எங்களோட நிதி நாங்கள் சேவிங் பண்ணுறதெல்லாம் அதுக்கு எங்களுக்கு லாபம் கிடைக்குதுன்னு சொல்கிறாங்க. சரி, ஒத்துக்கொள்வோம். எங்கே முதலீடு செய்யப்படுது, எவ்வளவு லாபம் வருது, என்னுடைய பணம் எந்த வியாபாரத்தில் இருக்குது, அந்த வியாபார முதலீட்டில் என்னுடைய பணத்தினுடைய சதவீதம் என்ன, எனக்கு கிடைக்க வேண்டிய லாபத்தில் பங்கு என்ன, உண்மையான லாப பங்கு எனக்கு கிடைச்சிக்குதா அல்லது நான் ஏமாற்றப்பட்டிருக்கிறேனா, மோசடி செய்யப்பட்டிருக்குதா, எல்லாத்தையும் பார்க்கறதுக்கு எனக்கு தனியாக கணக்கு காட்ட மாட்டான். எல்லா ஷேர் ஹோல்டர்ஸுக்கும் கடைசியாக ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுப்பான். அந்த ஸ்டேட்மெண்ட்டில் கூட என்ன நடக்குமெண்டா, ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்துச்சு ஒரு தடவை அமானா வங்கிட. எப்படி வருதுண்டா, அவங்களோட அமானா வங்கிட டோட்டலாக லொஸ்டண்டு காட்டுறாங்க. லொஸ்ட்டு எங்களுக்கு இத்தனை மில்லியன் ரூபாக்கள் லொஸ்ட் ஆகிருச்சு. சரி, வரவு செலவு கணக்கில் இதில் எக்ஸ்பென்சஸ் இருக்குது, செலவு. அந்த செலவில் ஒரு பிரிவில் போட்டிக்குது ப்ராஃபிட் டு ஷேர் ஹோல்டர்ஸ். விளக்குதா அவங்களுக்கு? ப்ராஃபிட் டு ஷேர் ஹோல்டர்ஸ்ண்டா அந்த பங்குதாரிகளுக்கு கொடுக்கப்பட்ட லாபம். நீ எப்போ லாபம் கொடுக்கணும், நீ வரவு செலவு பார்த்து கடைசியில் மீதமான அந்த லாபத்தை தாண்டா வரவு எல்லாத்துக்கும் பிரித்து கொடுக்கணும். இவன் வரவு செலவு பார்த்து லாபத்தை கணக்கு பண்ண முன்னாடியே எல்லா வாடிக்கையாளர்களுக்கும் ப்ராஃபிட் ஷேர் ஹோல்டர்ஸ் என்று சொல்லி, பங்குதாரர்கள் என்று சொல்லி எல்லாத்துக்கும் லாபத்தை முன்கூட்டியே பிரித்து கொடுத்து, அந்த லாபத்தை முன்கூட்டியே பிரித்து கொடுத்ததுனால டோட்டல் வரவு செலவில் நஷ்டமாம் அவங்களுக்கு. இப்படி கணக்கு இந்த உலகத்தில் யாராவது ஒரு புத்திசாலி காட்டுவானா? இந்த அமானா வங்கி காட்டினான். என்ன பண்றான் தெரியுமா, சிறுவர்களுக்கு சிறுமிகளுக்கான ஒரு கணக்கு, சில்ட்ரனுக்கு ஒரு சேவிங் அக்கௌண்ட், சில்ட்ரனுக்கு சேவிங் அக்கௌண்ட் திறக்கிறாங்க. என்ன சேவிங் அக்கௌண்ட், உங்களோட புள்ளோட பேரில் நீங்கள் ஒரு சேவிங் அக்கௌண்ட் திறக்கிறீங்க. கொமர்ஷியல் பேங்க்கில் திறக்கிறோமா, அமானா பேங்க்கில். அவங்க என்ன செய்வாங்க, நீங்கள் 10,000 ரூபா போட்டால் அந்த சில்ட்ரனுக்கு ப்ராஃபிட் கொடுப்பாங்களாம். எவ்வளோ, ஒரு மாதத்துக்கு 10,500 500 வந்து சேரும். அடுத்த மாதத்துக்கு இன்னொரு 500, அடுத்த மாதத்துக்கு ஒரு 250, இப்படி ஒவ்வொரு அமௌண்ட்டில் தருவாங்களாம். இப்போ நாங்கள் என்ன நினைப்போம், என்ன 10,000 ரூபா என்ன புள்ளோட பேரில் போட்ட 10,000 ரூபாய்க்கு லாபம் கிடைக்குது. நான் கேட்குறேன், மார்க்கத்தில் தம்மீஸ் என்று சொல்லக்கூடிய வர நல்லது கெட்டது தெரியாத ஒரு பகுத்தறிவால் சிந்தித்து சரி எது பிழை என்பதை பிரித்தறியக்கூடிய அந்த அறிவாற்றல் இல்லாத ஒரு குழந்தையுடைய பணத்தை முதலீடு செய்யலாமா? வியாபாரத்தில் முதலீடு செய்யலாமா? அனாதைகளோட சொத்தெல்லாம் பாதுகாக்க சொல்றான். எது வரைக்கும், அவர்கள் தெளிவான ஒரு பருவத்தை அடையும் வரைக்கும், ஹத்தா யபுலுகு ருஷ்த, நேர்வழி அடையும் வரைக்கும். நேர்வழி என்றால் என்ன சொல்றாங்க, மார்க்கத்தில் நேர்வழி இல்லை, நல்லது கெட்டது பிரிச்சறியக்கூடிய அந்த ருஷ்த் என்று சொல்லக்கூடிய அந்த ஏஜ், அந்த மெச்சூர்ட்ஷிப் வரும் வரைக்கும்
நீங்க என்ன செய்யாதீங்க, அனாதைகளோட பணத்தை அவங்களோட கையிலே கொடுக்காதீங்கன்றாங்க. அனாதைக்கே கையில கொடுத்துடக்கூடாது, அவங்களோட சொந்த காசையே. இவங்க என்ன பண்றாங்க, புள்ளட பேர்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்றாங்களா? இதுக்கு மார்க்கத்தில் அனுமதிக்குதா? முதல்ல நீ சேவிங் அக்கௌண்ட்டை முதல்ல இல்லாமாக்கு. எதிர சில்ட்ரன் சேவிங் அக்கௌண்ட், அது தப்பான கன்செப்ட்ல போட்டுட்டோம், அதை உடனே வாபஸ் வாங்குறோம். வாபஸ் வாங்கு. இதுல இருந்து விளங்குதா இவங்க வியாபாரத்தில் முதலீடு செய்யல, வட்டி தான் கொடுக்குறாங்க. மார்க்க அறிவு அஞ்சாத்துக்கு கிடையாது, ஒரு மருந்துக்கு கூட மார்க்க அறிவு கிடையாது இவங்களுக்கு. அப்படிப்பட்டவங்க அமானா இன்வெஸ்ட்மெண்ட் என்ற பேர்ல பல பித்தலாட்டங்கள், இஜாரான்னு சொல்லுவாங்க, லீசின். ஒரு வாகனத்தை நான் வாங்கணும், என்ன செய்யணுமா, நானும் ஒரு சகோதரனும் போயிட்டு வாகனம் வாங்கணும். நாங்க 2 பேர் வாகனம் வாங்குறோன்னு என்ன செய்வோம், 2 பேர் காசு போட்டு ஒரு வாகனத்தை வாங்கிட்டு வருவோம், அவ்வளவுதானே. இவங்க சொல்றாங்க அப்படி இல்லை, நாங்க 2 பேர் சேர்ந்து வாகனம் வாங்குறேன்டா, நான் அமானா வங்கி, நீங்க தான் வாடிக்கையாளர், நீங்க வந்து இப்போ உங்களுக்கு தான் வாகனம் தேவை, எனக்கு தேவையில்லை. நாங்கள் 2 பேர் என்ன செஞ்சு கொள்வோம், அவங்க சொல்றாங்க 10 லட்ச ரூபா வாகனம், நீங்க 5 லட்சம் போடுங்க, நான் என்ன செய்கிறேன் 5 லட்சம் போடுறேன் அப்படின்வாங்க. அவரு சொல்வார் சரி, அப்போ 2 பேரும் சேர்ந்து வாகனத்தை வாங்கிடுவோம். சரியான என்ன செய்யணும், மார்க் அடிப்படையில் நான் ஒரு வாகனம் வாங்க போறேன், என்னுடைய நண்பர் ஒருவர் 5 லட்ச ரூபா தராரு, நான் என்ன செய்யணும், சரி நான் இன்சால வாகனத்தை வாங்கி ஒரு 10 மாசத்துல 5 லட்ச ரூபா திருப்பி தரேன், கதை முடிச்சு. அதுக்கு வட்டியும் இல்லை ஒன்றும் இல்லை, கதை முடிச்சு, டீலிங் ஓகே. இவங்க என்ன சொல்றாங்க தெரியுமா, 5 லட்சம் தந்துட்டீங்களா, இப்போ என்ன பண்றோம்டா, வாகனத்தில் பாதி உரிமை உங்களுக்கு, பாதி உரிமை எனக்கு. காரை இப்போ 2ஆ பொளந்து 2 ரோதல நீங்க போகணும், 2 ரோதல நான் போகணும். இப்படிதான் சொல்ல வர்றான், பாதி உரிமை. அப்படியா, இப்போ குழம்புறான், அப்படியா. அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கடா, முதலாவது மாதம் 1 லட்ச ரூபா எனக்கு கெட்டுங்க, ஒரு மாதம் நீங்கள் பாவீங்க வாகனத்தை, ஒரு மாதத்தில் 1 லட்ச ரூபா எனக்கு தாங்க. இப்போ அவர் 1 லட்ச ரூபா எனக்கு தந்துட்டாருன்னு வைங்க, இப்போ அவர்கிட்ட உரிமை எவ்வளவு, 6 லட்சம். ஏண்ட உரிமை எவ்வளோ, இப்போ 4 லட்சம். இப்போ உங்களோட உரிமை 60%, ஏண்ட உரிமை 40%. ஃபர்ஸ்ட்டுக்கு 50க்கு 50, ஒரு மாசத்துல 60க்கு 40, 2வது மாசத்துல 70க்கு 30, 4வது மாசத்துக்கு 80க்கு 20, 5வது மாசத்துல இப்படி இப்படி போகும், 90 10 100 0. சரி, இப்போ 60க்கு 50க்கு 50 இருக்கும்போது என்ன, நானும் 5 லட்சம் போட்டு வாகனத்தை வாங்கிக்கிறேன், நீங்க மட்டும் ஒரு மாசம் பாவிச்சா சரி வருமா? அந்த ஒரு மாசம் வாகனத்தை பாவிக்கிறதுக்கு எனக்கு கூலி தாங்க. ஓனர்கிட்ட கூலி எடுக்கிற ஒரு அயோக்கியத்தனம். இஜாரா என்பது பார்க்கறதுக்கு ரசனையா இருக்கும். அப்படியா, ஆமா 5 லட்சம், அரை பாதி தான் எனக்கு உரிமைக்குது, மீதி பாதிக்கு நான் கூலி கட்டணுமே. இப்ப என்னுடைய வாகனத்தை எனக்கிட்டேயே கூலி வாங்குறான் ஒரு மாசம், அதுக்கு அடுத்த மாசம் 2வது மாசம் 60க்கு 40, இப்ப நீங்க கூலி 40% தாங்க. வாகனத்துக்கு கூலிக்கு ஒரு அமௌண்ட் வச்சுக்கொள்வான். ஆல்டோ 800 கார் ஒன்று எடுத்தா மாசத்துக்கு 50,000, அப்ப நீங்க ஃபர்ஸ்ட் மாசம் 25,000 கூலி தர வேண்டும். பாதி பிரிச்சு கூலியையும் பாதியா பிரிக்கணுமா. 2வது மாசம் 60க்கு 40 கூலியை பிரிப்போம், 3வது மாசம் 70க்கு 30 கூலியை பிரிப்போம் என்று கடைசியில அவர் முழுசா வாங்கின பிறகு அவர்கிட்ட பேருக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணி கொடுக்குறது. இதெல்லாம் எவ்வளவு பித்தலாட்டம். மார்க் என்ன செஞ்சு, ஒருத்தனுக்கு உதவி செய்யறியா, கடன் கொடுத்தியா, 5 லட்சத்தை கடனா திருப்பி போற எடுத்துக்கொண்டு போயிட்டு கொண்டே இரு. அவனை நீ உதவி செய்யறன்ற பேர்ல பார்ட்னராக சொல்லி 2 பேரும் சேர்ந்து வாகனத்தை வாங்குறதா சொல்லி, இதுக்கிடையில வாகனத்துக்கு ஏதாவது நஷ்டம் வந்தா அதை நீங்க பார்த்துக்கொள்ளணும். இப்போ வேண்ட வாகனத்தை நீங்க அரைப்பாதி கூலிக்கு ஓட்டுறீங்க, கூலிக்கு ஓட்டுறவர் தானே டேமேஜுக்கு பொறுப்பு. இதை தாண்டா அவன் லீசிங் என்று செய்யறான். நீ இஜாரா கூலி, இஜாராண்டா கூலி கட்டுறது, கூலி கட்டி டாக்ஸி மாய் பாவிக்கிறாங்களாம். ஓனர்கிட்ட கூலி வாங்குற ஒரு மடத்தனமான முறையை இஜாரா என்ற பேர்ல, முஷாரக்கா என்ற பேர்ல, இன்னும் பல பித்தலாட்டங்கள். இவங்க எப்படி வங்கி என்று சொல்றது மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டதா? ஒரு அடிப்படை தான் இஸ்லாத்துல. கடன் கொடுத்தால் அந்த கடனுக்காக லாபம் அனுபவிக்க முடியாது இஸ்லாத்துல. இப்ப நான் ஒருத்தருக்கு 10 லட்ச ரூபா காசு கொடுத்துட்டேன், எனக்கு 1 வருஷத்துல திருப்பி தராரு. உண்மையிலே இப்ப நான் கொடுத்த 10 லட்ச ரூபா 1 வருஷத்துக்கு பிறகு பொறுமதி குறைஞ்சிக்குமா இல்லையா? குறைஞ்சிக்கும். அந்த குறைஞ்ச பொறுமதியை கூட, என் பணத்துக்கு இருந்த வெளிவு குறைஞ்சிச்சே, அந்த வெளிவை கூட உங்கள்கிட்ட சார்ஜ் பண்ண முடியாதுன்னு மார்க்கம் சொல்லுது. கொடுத்த ரேட்டை திருப்பி எடுத்துடணும். தங்கமா கொடுத்தா தங்கமா திருப்பி எடு, வெள்ளியா கொடுத்தா வெள்ளியா திருப்பி எடு, ஈச்சப்பழமா கொடுத்தா அதே தரத்தில் உள்ள ஈச்சப்பழத்தை திருப்பி எடு. சொன்ன மார்க்கத்தில் எப்படி விளையாடுறாங்கன்னு பாருங்க. அந்த காலத்தில் ஆதார் அட்டை கார்டு ஒன்று கொடுத்துருந்தாங்க ரசூலோட காலத்தில். ரசூலாக்கு பிறகு பைத்துல் மால்ல பொருள் எடுக்கிறதா இருந்தா இந்த அட்டையை பயன்படுத்தி போயிட்டு பொருள் எடுக்கலாம். அட்டை ஒன்று கூப்பன் கார்டு ஒன்று கொடுத்துருந்தாங்க அந்த காலத்தில். அபூ ஹுரைரா சொல்கிறார்,
இந்த அட்டையை வச்சு சிலவங்க என்ன செய்கிறாங்க, இப்போ எனக்கு 5 கிலோ ஈச்சப்பழம் வேணுமெண்டா நான் ஈச்சப்பழத்தை எடுத்து அட்டையை கொடுக்குறது, நீங்கள் போயிட்டு வைத்தூள் மாலை எடுத்துக்கோங்க. இதை கூட நாங்கள் வட்டியாக கருதினோம் என்றாங்க. அவ்வளோ பேணுதல். அட்டையை மாற்றி குட்டையை போட்டு ஏதாவது விலையை கீழே கூட்டி எடுத்துட்டேன்டா, மாறி போயிட்டேன்டா, 5 கிலோவுக்கு பதில் அவன் 6 கிலோ எடுத்துட்டானேண்டா, யாருக்கும் நஷ்டம் நடந்துடக்கூடாது, அவனை நான் ஏமாத்திட்டேன்டா, 5 கிலோ வர வேண்டிய இடத்துல அவனுக்கு 4 கிலோ தான் ஈச்சப்பழம் கிடைச்சிச்சேன்டா, அதில் பொறுமதி குறைஞ்சிச்சேன்டா. இதை கூட வட்டியாக நாங்கள் பயந்தோம் என்ற ஒரு உன்னதமான சமுதாயத்தை பின்பற்றக்கூடிய நாங்கள் எப்படி இதை அமானா வந்து ஆதாரமாக எடுக்கலாம்? 100% வட்டி அமானா நிறுவனத்தில் உள்ளவர்கள் அனைவரையும் இந்த ஜமாத் சார்பாக பகிரங்கமாக விவாதத்துக்கு அழைக்கிறோம். நாங்கள் வர சொல்லுங்கள், வட்டி என்றதை நாங்கள் நிரூபிக்க தயார்.